உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட இன்னும் சற்று விளக்கமாய் அறிந்து கொள்ள சங்கீத புத்தகம் 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தெளிவான ஒரு காரியத்தை தாவீது சொல்வதை பார்க்கிறோம். என் ஜெபத்தை தள்ளாமலும், ஆம், ஜெபத்தினுடைய அந்த காரியத்தை, ஜெபத்தினுடைய அந்த வல்லமையை தெளிவாக விளங்கி கொண்டு சொல்லுகிறார். ஜெபத்தை என் தேவன் தள்ளவில்லை என்று சொல்லி, இன்றைக்கு அநேக நேரங்கள் நாம் ஜெபித்து தத்தளிக்கின்றோம், தவிக்கின்றோம், சோர்ந்து விடுகிறோம். ஆனால் தாவீது வாழ்க்கையில் தெளிவாய் சொல்லுகிறார், ஜெபத்தை தள்ளாமலும் என்று சொல்லி. ஆம், நம் தேவன் நம் ஜெபத்தை தள்ளாதவர் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தள்ளாடுகிறோம், நாம் தவிக்கின்றோம், ஆனால் தேவனோ ஜெபத்தை தள்ளாதவர். என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறமே தள்ளுவதென்று சொல்லி வேதத்தில் பார்க்கிற வண்ணமாக அவர் ஜெபத்தை தள்ளாமல் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எது நிமித்தமாக ஜெபம் தள்ளப்படாமல் கேட்கப்படுது சொல்லி பார்க்கும்போது அதற்கும் தாவீது ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனம், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். இந்த அனுபவம் தான் அவர் தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். என் ஜெபத்தை தள்ளவில்லை. காரணம், அவருடைய நாவினால், அவருடைய வாயினால் தேவனை கூப்பிடுகிறார், அவருடைய நாவினால் தேவனை புகழ்கின்றார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அவரை கூப்பிடுகின்ற அனுபவத்தில் தொடர்ந்து கடந்து போக வேண்டும். ஆம், புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது பர்த்திம் என்கிற மனுஷன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது அங்கே சீஷர்கள் அந்த மனுஷனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் அதிகமாய் கூப்பிட்ட போது ஆண்டவர் நின்று அவனை பார்த்து அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்ததாய் பார்க்கிறோம். அதுபோல நம் வாழ்க்கையிலே தேவனை வாயினால் கூப்பிட, நம் நாவினால் புகழும்படியான அந்த அனுபவத்தில் செல்வோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மத ரீதியான ஒரு வாழ்க்கை அல்ல, அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வாழ்க்கையிலே எவ்வளவாக அந்த பிராக்டிக்கலான ஒரு அனுபவத்துக்குள் கடந்து போகிறோமோ அப்படி போகும்போது தான் நம் வாழ்க்கையிலே தெளிவாக தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தாவீது சொல்கிறார், என் ஜெபத்தை தள்ளவில்லை. காரணம், என் நாவினால் அவரை புகழ்ந்தேன், என் வாயினால் அவரை கூப்பிட்டு சொல்லி. அதனால் இந்த அனுபவத்தில் போக நம்மை புகழுப்போம். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையிலே தள்ளப்படலாம், ஆனால் தேவனோ நம் ஜெபத்தை தள்ளாதவராய் இருக்கிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். நாம் நாவினால் தேவனை புகழுவோம். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் நாவினால் உம்மை புகழுகிறோம் ஐயா. நீரே வானாதி வானம் கொள்ளாத தேவன், ஆனாலும் எங்கள் ஜெபத்தை தள்ளாதவராக, ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் உம்மை மகிழ்ந்து புகழ்ந்து பாட, புகழ்ந்து உயர்த்தும்படியான அந்த அனுக்கிரகத்தை எங்களுக்கு தருவீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.